ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதலக்கொரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூபார்ன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்லையா, அப்படி குடிக்கும் பொழுது அவங்க பசி தீர குடித்தாங்களா இல்லையான்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுவே நம்ம ஃபீடிங் பாட்டிலாக இருந்தோ இல்லைனா சாப்பாடு கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு அளவு தெரியும் இல்லையா. ஆனால் தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தைக்கு வயிறு ஃபில்லாகிடுச்சா, நல்லா குடித்தாங்களா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறன்றதை தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தாய்ப்பால் கொடுக்கறது அப்படின்றது ஒரு இயற்கையான நிகழ்வுங்க. உங்கள் குழந்தைங்க குறைவான உணவை சாப்பிட்றாங்களா இல்லையான்றதை நம்ம கவனிக்கணும். ஒருவேளை குழந்தைங்க கொஞ்சமாக பால் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து பிரச்சனைகள் வரலாம். அவங்களோட வெயிட் சரியாக கூடாது. இதனால் லோ வெயிட் பேபியாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பசி இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்கள் தாய்ப்பாலும் கொடுக்கக்கூடாதுங்க. ஒருவேளை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு அதிக எடை போடும். அதே மாதிரி வாந்தி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஸோ எதுவுமே சரியான அளவில் குழந்தை கொடுக்க வேண்டியது மிக அவசியம். குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா எழுந்து உட்கார்ந்து குழந்தையோட தலை கரெக்டாக உங்களை ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு தாய்ப்பால் கொடுக்கணுங்க. அதுதான் கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நல்லா குடிப்பாங்க. உங்களுக்கு குடிக்கிறதுலேயே வித்தியாசம் தெரியும். இப்போது உங்கள் குழந்தை பசியோடு இருக்கா இல்லை வயிறு நிரம்பிருச்சா அப்படின்றத தெரிந்து கொள்ளக்கூடிய அறிகுறிகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் அறிகுறி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே மார்பகத்திலேருந்து விலகிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தை குடிச்சிட்டு இருந்த குழந்தை மார்பகத்தை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். அவங்களுக்கு பசி இல்லை, அதனால் நீங்கள் விட்டுடலாம். இரண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்பு காம்புகளை குழந்தை நாக்க கொண்டு தள்ளிச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வயிறு நிரம்பிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறமா தாய்ப்பால் கொடுக்க வேண்டாங்க. இரண்டாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா, அழுவாங்க. அதாவது உங்கள் குழந்தைக்கு பசி இல்லை அப்படின்னா குழந்தை அழுது தான் வெளிப்படுத்துவாங்க. பசி இல்லாத சமயங்களில் நீங்கள் தாய்ப்பால் ஊட்டினா அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி சில நேரங்களில் குழந்தை அழுகிறதுக்கு வாயு தொல்லைகளும் காரணமாக இருக்கலாம். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது அறிகுறி பார்த்தீங்கன்னா, தூங்குவாங்க. பால் குடிச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு வயிறு ரொம்பிடுச்சு, பசி இல்லை, அதனால் அவங்களையே அறியாமல் தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க உணவு உண்டதுக்கு அப்புறமா நல்லா தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பசி இல்லை, உடனே நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடலாம். நான்காவது பார்த்தீங்கன்னா, மெதுவாக உறிஞ்ச ஆரம்பிப்பாங்கங்க. நல்லா வேகமாக பசியில் குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி. இந்த சமயத்தில் அதுவும் புதுசாக பிறந்த நியூபார்ன் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா. அப்போது அவங்களுக்கு பால் கொடுக்கும்போது கொஞ்சம் குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட சின்ன சின்ன கால்களை தட்டி இல்லைனா கூச வச்சு அப்படி பால் குடிக்க வைக்கலாங்க. ஐந்தாவது டிப் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பசி இல்லை அப்படின்னா கை கால்களை நல்லா விரித்து வச்சு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கையெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நல்லா பசி இருக்குன்னு அர்த்தம். அவங்க கையை விரித்து வச்சுருந்தாங்க, காலையும் வச்சுருந்தாங்க அந்த மாதிரினா கண்டிப்பாக அவங்களுக்கு பசி இல்லை அப்படின்னு அர்த்தங்க. ஒருவேளை குழந்தையோட கை முட்டி கால் முட்டிகள்லாம் சுருண்டு இருந்துச்சு அப்படின்னா குழந்தை நல்ல பசியில் இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ தாய்ப்பால் ஊட்டுங்க. அப்புறம் அவங்க நல்லா தாய்ப்பால் குடிச்சிட்டாங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா கைகாலெல்லாம் நல்லா விரித்து வச்சுருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு வயிறு நிரம்பிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆறாவது டிப் பார்த்தீங்கன்னா, உணவை துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை 6 மாதத்துக்கு அப்புறம்னா குழந்தைங்க உணவெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ துப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எப்போ உணவுகளை துப்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறமா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டக்கூடாதுங்க. ஒருவேளை ஃபோர்ஸ் ஃபீடிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு உணவு பிடிக்காமலே போயிடும். அதனால் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன இந்த 6 டிப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணாலே போதும். குழந்தைக்கு பசி இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பசியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தாய்ப்பால் கொடுங்க. பசி இல்லை அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பசிக்கும் பொழுது நிறையவே குடிச்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.